வெறும் 89,000ல டியூக் 200 ஜஸ்ட் 1 lakh பட்ஜெட்ல நம்ம கிட்ட Yamaha R15 வெர்ஷன் 3 இருக்கு ப்ரோ. பைக்ல ரிவ்யூ பண்றோம் அவங்களோட வண்டி தான் ப்ரோ இது. ஓ சூப்பர் சூப்பர். நல்ல ஆமா அவரு ஒரு வண்டி வச்சிருந்தாரு. வண்டி கிளட்ச் உடைஞ்சிருச்சு அப்படினு சொல்லி கூட வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டியா இருக்கும். இந்த வண்டி தான் நான் உடைச்சு வச்சிருக்காரு. இல்ல வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் இருக்கீங்க. நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல தான் இருக்கோம். லொகேஷன் எங்க இருக்குன்னு வந்து பண்ண சைதாப்பேட் பஜார் ரோட்ல தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கூகுள் மேப்ல செல்வி மோட்டார் சைதாப்பேட் அப்படின்னு சொல்லி போட்டாலே போதும் வந்துருங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு வந்து பண்ண ரேஸ் ட்ராக்கு வந்து R3 பைக் தேவைப்பட்டுச்சு. நானும் நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன். அப்படிதான் வந்து பண்ண நம்ம செல்வி மோட்டாரை இன்ஸ்டாகிராம்ல கண்டுபிடிச்சேன். சரி மெசேஜ் பண்ணலான்னு போகும்போது ஆல்ரெடி வந்து பண்ண லவ் ஃப்ரம் செல்வி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பிரதர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு. நம்ம டிடிஎஃப் கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க அப்படியே பேச ஆரம்பிச்சோம். R3 பைக் கேட்டோம். ஒரு R3 பைக் எங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ரொம்ப ரேட் சொன்னாங்க. எனக்கு அது கரெக்டாக செட்டாக வராது டார்லிங், நல்ல ஒரு வண்டியாக ரொம்ப ரேட்டு கம்மியாக எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஸோ எனக்காக பிரதர் வந்து தேடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தா நம்ம செல்வி மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி அது என்னன்னு தெரிலங்க, கடைக்கு வந்ததுலேருந்து பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பண்ணால் அவ்வளோ பைக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பைக்கை நிப்பாட்ட முடியாமல் இது போக நிறைய பைக்கை வந்து பண்ணால் குடவுன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மோர் தென் 200 யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குது ப்ரோ. ப்ராப்பர் கண்டிஷனில் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்குறவும் நாளை பின்ன எந்த பிரச்சனை இருக்காது. விற்கிறவங்களும் நம்ம கிட்ட சேல்ஸும் பண்ணிக்கிறோம். வண்டி உங்களுக்கு யாராவது சேல்ஸ் பண்ணாலும் பையும் பண்ணிப்போம், சேலும் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் விற்கிறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு 100% நேம் ட்ரான்ஸ்ஃபரோட பண்ணி கொடுத்துருவோம். பைக் கண்டிஷன் ரிலேட்டடான எந்த இஷ்யூ இருந்தாலும் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. கேரண்டி வாரண்டி கிடையாது, சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. நான் ஏதாவது பிரச்சனை கூட கண்டிப்பா நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம். இங்க என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் இருக்கு ப்ரோ? டியூக் 200 ஸ்டார்டிங் 89,000ல இருந்து இருக்கு ப்ரோ. சூப்பர் பாட். 89,000க்கு எந்த பைக் அது? ஆமா ப்ரோ, நம்ம டிடிஎஃப்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு வச்சுக்கலாம். வெறும் 89,000ல டியூக் 200 சிங்கிள் ஓனர் வண்டி. வாவ், பரவாயில்லப்பா, சூப்பர். ஸோ 89,000க்கு வந்து பண்ண டியூக் 200 தராங்க. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருந்து சூப்பர் பைக் வரைக்கும் இருக்குங்க. ரெண்டு வண்டியில சேல்ஸ் பண்ணும் ப்ரோ. RC8 கொடுத்துருக்கேன், அப்புறம் இன்னொரு Z900 சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பையிங் பண்ணிட்டு இருப்போம். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ப்ரோ. வித்தவங்க கிட்ட வாங்குறவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் 100% பண்ணியும் கொடுத்தாச்சு. நம்ம வண்டி வந்து பண்ணா இங்க விற்கவும் செய்யலாம். என்ன ரேட்ல எடுத்துப்பீங்க? நல்ல ரேட்ல எடுத்துப்பீங்களா? பெஸ்ட் பிரைஸ் இருக்கும் ப்ரோ. மார்க்கெட்லயே ஒரு பெஸ்ட் பிரைஸ். ரொம்ப ரேட் கம்மி பண்ணிலாம் எடுக்க மாட்டீங்க. வெரி பெஸ்ட் பிரைஸ் கேரண்டட் ப்ரோ. ஓகே. நீங்க மத்த இடத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு சப் டீலர்ஸ் நிறைய சப்ளை இருக்கு ப்ரோ. இன்னொரு டீலர் கிட்ட மூலியமா வந்து நம்ம கிட்ட டைரக்டா எடுத்துட்டு வராங்க. அது நிறைய அமௌண்ட் அவங்களே போயிடுது. நீங்க டைரக்டா என்கிட்ட எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் டாக்குமெண்ட் விஷயத்துல கவலையும் பட தேவையில்ல. எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் கேரண்டி எடுத்து பண்ணி கொடுத்துருவேன். எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆகும் ப்ரோ. பரவாயில்லைங்க, 10 வருஷமா இருக்காங்க. கான்டாக்ட் டீடைல், லொகேஷன் டீடைல் எல்லாமே வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம டிடிஎஃப்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் ப்ரோ தர போறேன். நீங்க இங்க இருக்கிற வண்டியில எந்த வண்டி எடுத்தாலும் 10 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம பிராண்டட் ஹெல்மெட் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம ரைடிங் கிளவுஸும் கொடுத்துறேன். எல்லா வண்டிக்கும் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அந்த வண்டிக்கு ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. 89 பட்ஜெட் இருக்க வண்டி கொடுத்தாச்சு. இப்ப இருக்கிற எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இந்த ஆஃபர் நம்ம வீடியோ போட்டதுல இருந்து ஒரு 30 டேஸ் வரைக்கும் வந்து பண்ணா இந்த ஆஃபர் இருக்குங்க. ஆமா ப்ரோ. அடுத்த பைக் டார்லிங், இப்போ வந்து டியூக் 89,000ல ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு வரைக்கும் இருக்கு உங்ககிட்ட? 89 ஸ்டார்ட் ஆகி 1,90,000 வரைக்கும் இருக்கு ப்ரோ. ஆல்மோஸ்ட் ஒரு 1500 கிலோமீட்டர் டிரைவன் ஆன வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. நியூ வெஹிக்கிள் வாங்கறதுக்கு பதிலா நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஒரு விசிட் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. வண்டி வந்து உங்களுக்கு டேங்க் ஃபுல்லும் பண்ணி கொடுத்துருவாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால வந்து பண்ணா விற்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில இடத்துல வந்து பண்ண நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம கொடுத்துருவாங்க. அது வந்து பண்ணா வித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்துடும். வாங்குறவங்களுக்கு பிரச்சனை தான் ப்ரோ. நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அவங்க போலீஸ் பிடிச்சாங்கன்னா திருட்டிட்டு வரீங்கன்னு இப்படியே கேட்கறாங்க போலீஸ். அது எதுக்கும் யாருக்கும் வரி கூடாது, காசு கொடுத்தா வாங்கிட்டு போறாங்க. டாக்குமெண்டேஷன்ல 100% கேரண்டடா இருக்கும் ப்ரோ. அதுல எக்ஸ்கியூஸே இருக்காது, ப்ராப்பரா இருக்கும். என்னென்ன பைக் இருக்கு டார்லிங் உங்ககிட்ட? ப்ரோ நம்ம கிட்ட KTM செக்மெண்ட்ல எப்பயுமே வெறித்தனமான ஒரு கலெக்ஷன் இருக்கும் ப்ரோ. டியூக் 200ல இருந்து 125ல இருந்து 250, 390 எல்லா மாடலும் அவைலபிளா இருக்கு. ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்கும். டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க.
ஜஸ்ட் இதுல ஒரு 30,000 ரூபாயில இருந்து ஒரு 50,000 ரூபாய் இனிஷியலா இருந்தா இந்த 250 எதுனா இஎம்ஐல எடுத்துக்கலாம் ப்ரோ. இது 2022 மாடல் சிங்கிள் ஓனர் ப்ரோ. 1,50,000 பட்ஜெட் தரம் ப்ரோ. நெகோஷியபிள் தான். ஆமா ப்ரோ. பரவாயில்ல, இன்னும் நம்ம பேசி கூட வந்து பாத்தீங்கன்னா பிரதர் கிட்ட விலை கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா நம்ம டிடிஎஃப்காக கண்டிப்பா பண்ணி தருவோம். அண்ட் வந்து டேங்க் ஃபில் பண்ணி தந்துருவாங்க, கிளவுஸ் ஃப்ரீயா தந்துருவாங்க, ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, அது போக சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நியூ வெஹிக்கிள் 4 லட்சம் ரூபாய் வருது ப்ரோ. புது வண்டி வாங்க போனீங்கன்னா 4 lakhs கிட்ட வருது. 4 லட்சமா? ஆமா, இவ்ளோ ஏத்திட்டாங்களாடா ரேட்ட? அப்படியே கோப்பா. ஆமா ப்ரோ, என்னால நம்ப முடியலடா. நம்ம விஎஸ் ஆட்டோஸ் தெரியுமா ப்ரோ? நம்ம ரிவ்யூலாம் தருவாங்க நம்ம பிரதர். பைக்ல ரிவ்யூ பண்றவங்க, அவங்களோட வண்டி தான் ப்ரோ இது. ஓ சூப்பர் சூப்பர். நல்ல ஆமா, அவரு ஒரு வண்டி வச்சிருந்தாரு. ஆமா 390 அந்த வண்டி தான் இது. நம்ம செல்வி ஏதோ ஒரு வண்டி கிளட்ச் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டுட்டு பாரு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டியா இருக்கும். இந்த வண்டி தான் நான் முடிஞ்ச வச்சிருக்காரு. இல்ல ஐயோ இல்ல 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 நான் எப்போ பார்த்தேன், கிளட்ச் ஒண்ணு உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஆர்சி பைக் நினைக்கிறேன், இந்த பைக்கா இருக்காது. ஆர்சி நீங்க பயப்படாதீங்க, புது வண்டி தான் ப்ரோ இது. அப்படியே நானும் செக் பண்ணிட்டேன் ப்ரோ. சர்வீஸ் ஹிஸ்டரி முதல் கூட எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பரா இருக்கு. வெறும் 7,000 கிலோமீட்டர் டிரைவ், ஜஸ்ட் 7,000 கிலோமீட்டர் டிரைவ். இந்த வண்டிக்கு பெஸ்ட் பிரைஸா 2,30,000 ரூபாய் மட்டும் தான் ப்ரோ வரும். ஆஃபர் எல்லாம் போக 230 வரும். அதுல இருந்து நெகோஷியபிள் கொஞ்சம் கஷ்டம். ஆர்சில 125 ப்ரோ. வெறும் ஒரு 25,000 ரூபாய் இருந்தா போதும். இந்த ரெண்டு ஆர்சி 125 நீங்க இஎம்ஐல எடுத்துக்கலாம். சென்னை இஎம்ஐல எடுத்துக்கலாமா? ரெண்டு பைக் 25,000 ரூபாய் நானே எடுத்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. டவுன் பேமெண்ட் சென்னை ஐடி ப்ரொபோசிபிள் ஸ்கோர் ப்ரொஃபைல்ல க்ளீனா இருந்தா ஜஸ்ட் ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க. ஆர்சி 125க்கு சென்னை ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா போதுங்க, உங்களுக்கு லோன் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா ப்ரோ. நம்ம கிட்ட இந்த மாடல் ஆர்சி 200 எல்லாம் மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. உங்ககிட்ட இதே போல பைக் இருந்தா சொல்லுங்க, நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆர்சி 200 நல்ல ரேட்டுக்கே நான் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றேன். ஒரு பெஸ்ட் பிரைஸ் தான் ப்ரோ. ஒரு ஆர்சி 200 பிரைஸ் சொல்ல விரும்பல. இது அப்படியே ஒரு 12,000 கிலோமீட்டர் டிரைவனே இன்னைக்கு புது வண்டி 2,40,000 சம்திங் வருது. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல 1,60,000 வரும் ப்ரோ. 24 மாடலும் 23 மாடலும். இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ நான் R3 பைக் உங்ககிட்ட எடுக்கலான்னு இருக்கேன்ல, இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு R3 கிடைச்சு நான் யாராவது சென்னை ப்ரூஃப்ல, இப்போ அஜீஷே சென்னை தான் வச்சுக்கோங்க, அஜீஷோட ப்ரூஃப் கொடுத்து நான் லோன் அவன் பேர்ல பண்ணிக்கலாம். எடுக்கலாம். ஏய் சூப்பர்ப்பா. அப்படின்னா அப்ப நான் லோன்லயே எடுத்துக்கலாமே. எடுக்கலாம். எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? மினிமம் டவுன் பேமெண்ட் ப்ரோ. ப்ரொஃபைல் பொறுத்து தான். பேங்க் ஃபைனான்ஸ் தான். பிரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணவே மாட்டேன், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. பேங்க் ஃபைனான்ஸ் மட்டும் தான் 100% நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்றதுனால தான் அவங்க கிட்ட மட்டும் பண்றேன். லோ டவுன் பேமெண்ட்ல இஎம்ஐ கொடுப்பாங்க. ப்ரொஃபைல் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் செக் பண்ணாங்கன்னா வித்தின் 1 ஹவர்லேயே டெலிவரி கொடுப்பாங்க. ப்ரொஃபைல் கிளீனா அப்படின்னா ஆர்சி 390 கலெக்ஷன் இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கு கலெக்ஷன். ஏகப்பட்ட வண்டி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் புல்லட்ல இருக்கு. அப்படியே வெறும் புது வண்டி வாங்கிறது பதிலாக இந்த வண்டி வாங்கலாம் ப்ரோ. ஜஸ்ட் 1,100 கிலோமீட்டர் ஒன்லி டிரைவன் ப்ரோ. 1,100 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2024 மாடல், அண்டர் வாரண்டி, அண்டர் கேரண்டி, ஆத்தரைஸ்லயே வந்துடும். இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸா 2,15,000 மட்டும் தான் வரும். 2,15,000 மட்டும் தான் வரும். புது பைக் என்ன ரேட் வருது? புது பைக்கு இன்னைக்கு 2,90,000 ரூபாய் வருது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 months யூஸ்டு வெஹிக்கிள், சாரி ஒரு 4 to 5 months யூஸ்டு வெஹிக்கிள் தான். 5 மாசம் யூஸ் பண்ண வெஹிக்கிள் தான். ஆனா யூஸும் பண்ணல. வெறும் 1000 சம்திங் கிலோமீட்டர் மட்டும் தான் டிரைவ் பண்ணு. அப்படியே ஒரு புது வண்டி எடுத்து பதிலாக இந்த வண்டி எடுத்துலாம். வெறும் 700 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணு. ஜஸ்ட் 700 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணு. 2023 மாடலு. நீங்க நியூ வெஹிக்கிள் வாங்கிறது பதிலாக இந்த வண்டி வந்து வாங்கலாம். 3,28,000 ரூபாய் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்தாரு. இது ஒரிஜினல் பிரைஸ் என்னப்பா வருது? 4.5 லட்சம் ரூபாய் வருது. இது 4.5 லட்சம் வருதுங்களா? சூப்பர் மீட்டியார் 650. இது ஹார்லி டேவிட்சன் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த வண்டிலாம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இந்தியனோட ஹார்லி டேவிட்சன் மாதிரி இருக்கு ப்ரோ வண்டி. அடுத்த பைக் ஹண்டர் இருக்கு. 1,49,000 பட்ஜெட் வரும். வெறும் 7,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ண டியூ கேடிஎம்ல இருந்து அட்வென்ச்சர் 390 ப்ரோ. 2024 மாடல் 7 months யூஸ் பண்ண வெஹிக்கிள் தான். ஜஸ்ட் 7,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணு. 2,58,000 ரூபாய் பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துறேன் ப்ரோ. இனி நியூ வெஹிக்கிள் இது 3,70,000 ரூபாய் சம்திங் வருது ப்ரோ. வெறும் 7,000 கிலோமீட்டர் புது வண்டி தான். அண்டர் வாரண்டி, அண்டர் கேரண்டி, ஆத்தரைஸ்லயே ஒரு லேட்டஸ்ட் வண்டி தான். 7 months யூஸ் வெஹிக்கிள் தான். இப்போ ஆக்சுவலி வந்து ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் வண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கம்பெனி வாரண்டி கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஓல்டு மாடல் எடுக்கிற பட்சத்துல வந்து பண்ண வாரண்டி அண்ட் கேரண்டி தர முடியாது. ஆனா சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. சர்வீஸ் சப்போர்ட்னா என்னென்ன சர்வீஸ் சப்போர்ட்? சர்வீஸ் வாரண்டி கேரண்டி கொடுத்தா அது நிறைய ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்க. சர்வீஸ் சப்போர்ட்னா ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வெளில பண்றது பதிலாக நம்மளே பண்ணி தந்துருவோம். அதாவது வித்தின் ஒரு 1 week 2 weekல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பா நம்ம பண்ணி சப்போர்ட் இருக்கும். நீங்க அது மனசாட்சியோட தான் பிசினஸ் பண்றேன். கண்டிப்பா ஒரு சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். அது கேரண்டி வாரண்டியை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் 60,000 பட்ஜெட்டுக்கு ஆர்டிஆர் 160 சேல்ஸ் பார்க்க போறோம். 2019 மாடல் சிங்கிள் ஓனர். வெறும் 60,000 ரூபாய். ஜஸ்ட் ஒரு 10 to 15,000 இனிஷியலா பே பண்ணுங்க. பேலன்ஸ் இஎம்ஐ பண்ணி கொடுக்கலாம்.
இதுல கொஞ்சம் நம்ம இது மாத்தி பார்த்தோம்னா டாப் ஸ்பீட் என்ன ஓட்டிருக்காங்கன்னு வரும் தானே. ஆமா ப்ரோ, எல்லாமே வரும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆர்டிஆர் வச்சிருந்தேன். அதுக்கு பேர் சொப்பன சுந்தரின்னு பேர் வச்சிருந்தேன். பிரதர் எவ்வளவு பெரிய ரைடர் ரேசர்னு ஊருக்கே தெரியும். நம்ம 221 வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, இதுவும் புது வண்டி தான் ப்ரோ. ஆல்மோஸ்ட் 7 month யூஸ் வெஹிக்கிள் தான். ஓகே. 9000 கிலோமீட்டர் டிரைவனு. 1,18,000 கோட் பண்றோம். ஜஸ்ட் ஒரு 20,000 இனிஷியலா இருந்தா இந்த வண்டி இஎம்ஐ எடுத்துக்கலாம். அப்புறம் பெனிலி இருக்கு, பெனில 300 இருக்கு, ஹிமாலயன் இருக்கு அட்வான்ஸ் டைப்ல. இப்போ பென்லி 300ல என்ன பிரைஸ் வருது? 1,49,000 பட்ஜெட் தான் ப்ரோ வரும். இந்த பட்ஜெட்ல 100% அந்த செக்மெண்ட் ஒர்த்து. ஏன்னா நியூ வெஹிக்கிள் 4 லட்சம் ரூபாய் அதை விட்டுருந்தாங்க. எக்ஸாஸ்ட் நோட்டுமே ஆக்சுவலி நல்லா தாங்க இருந்துச்சு, பயங்கரமா இருக்கும். இந்த பட்ஜெட்ல இன்லைன் 2 சவுண்ட் இந்த வெஹிக்கிள் மட்டும் தான் ப்ரோ நல்லா இருக்கு எக்ஸாஸ்ட் நோட். அதுக்கப்புறம் ஹிமாலயன் 411 இருக்கு. இந்த மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நியூ வெஹிக்கிள். நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நியூ வெஹிக்கிள் மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் BMW பார்த்தலாம், GS 310 ப்ரோ. இது நீங்க டிரைவ் பண்ணிருக்கீங்களா? டிரைவ் பண்ணிருக்கேன். லாங் டிரைவ் டூரிங்லாம் பயங்கரமா இருக்கு. நல்ல ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள். ஆக்சுவலி நமக்கு வந்து பண்ண டூரிங்க்கெல்லாம் வந்து பண்ண GS 310 போலாம். நம்ம அட்வென்ச்சர் 390லாம் கண்ணை மூடிட்டு போலாம். நல்ல வர்த்தான பைக். வெறும் 10,000 கிலோமீட்டர் ப்ரோ. 2024 மாடல் டியூப் 250. ஒரு பெஸ்ட் பிரைஸா 1,75,000 மட்டும்தான் ப்ரோ வரும். நீ நியூ வெஹிக்கிள் போல தாராளமா எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் 270 வருது. ஒரு 1 lakh கிட்ட நீங்க சேவ் பண்ணலாம். இதுவும் ஒரு 7 to 8 month யூஸ்டு வெஹிக்கிள் தான். MT-15 என்ன பிரைஸ் வருது? MT-15 தான் ப்ரோ. இந்த கலர் தான் டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. இது பிளாக்கா? ஆமா. MT-15ல இந்த பிளாக் தவிர வேற எந்த கலர் வேணாலும் கம்மியில கிடைச்சது. இந்த பிளாக் கலர் மட்டும் ஏன் கம்மியில கிடைக்க மாட்டேங்குது தெரியல. பிளாக் மட்டும் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமா வரும். மத்தபடி நம்ம கிட்ட MT-ல நிறைய கலர் இருக்கு. ஜஸ்ட் 1 lakh பட்ஜெட்ல நம்ம கிட்ட Yamaha R15 வெர்ஷன் 3 இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இது BS6 மாடல் தானே? ஆமா ப்ரோ. பரவாயில்லையப்பா, 1 லட்சம்னா ஒரு பெஸ்ட் பிரைஸ் தான் ப்ரோ. நம்ம TTF-க்காக தான் இந்த பிரைஸ் கோட் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஜஸ்ட் 1 lakh பட்ஜெட் வரும். அதுக்கப்புறம் வெர்ஷன் 3ல S வேரியன்ட் 22 மாடலு 128 வரும். அதே போல வெர்ஷன் 3ல 2022 மாடலு ஒரு ஜஸ்ட் ஒரு 30,000 ரூபாய் இனிஷியலா இருந்தா போதும். இங்க இருக்கிற R15 வெர்ஷன் 3ல இது வேணா நீங்க இஎம்ஐ எடுத்துக்கலாம். சென்னை ஐடி ப்ரூஃப் இருந்தா போதும். இது ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துரும் ப்ரோ. 1,25,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். Yamaha R15 வெர்ஷன் 4ல M வேரியன்ட் ப்ரோ. ஜஸ்ட் உங்க கையில ஒரு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் இருந்தா போதும் ப்ரோ. இங்க இருக்க வெர்ஷன் 4ல இது வேணா இஎம்ஐ எடுத்துக்கலாம் ப்ரோ. நம்ம கிட்ட எல்லா கலரும் அவைலபிளா இருக்கு. வெர்ஷன் 4ல M வேரியன்ட் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, M வேரியன்ட் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி M வேரியன்ட், பிளாக் கலரு, ப்ளூ கலரு. வெர்ஷன் 4ல கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி கிட்ட இருக்கு. அப்படியே புது வண்டி ஈக்குவலா வெர்ஷன் 3ல ஒரு வண்டி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ரோ. 2019 மாடல் ஜஸ்ட் 13,000 கிலோமீட்டர் டிரைவன் ப்ரோ. வெறும் 13,000 கிலோமீட்டர் டிரைவன். அப்படியே பொத்தி பார்த்து வச்சிருக்காங்க இந்த வண்டி. இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸா கோட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 25,000 ரூபாய் இனிஷியலா பே பண்ணுங்க. அந்த வண்டி இஎம்ஐல கொடுத்துடலாம். அப்புறம் அப்பாச்சில இருந்து RR 310 BMW பதிலா இந்த வண்டி எவ்வளவு ஒர்த்து. நல்ல ஸ்டேஜ்ல இதுலயே டுகாட்டின்ற ஸ்டிக்கர் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ, பயங்கரமா இருக்கும். லுக் செம்ம லுக்கா இருக்குங்க. மினிமம் லெவல் பட்ஜெட் மாதிரி இருக்கா ப்ரோ. ஒரு சூப்பர் பைக் மாதிரி ஃபீல் பண்ணும் ப்ரோ. ஆக்சுவலி இப்போ RR 310 வந்து பாத்தீங்கன்னா ஆபீஷியலா BMW இருந்தே விட்டுட்டாங்க. அந்த மாடல் பேர் என்ன? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? உங்ககிட்ட இருக்கு அந்த BMW? சூப்பர் உள்ள வச்சிருக்காங்க. நம்ம அதையும் பாப்போம். RR 310 தான். அதுவும் GRR 310 வரும். வெறும் 1,39,000 ரூபாயில இந்த RR 310 இருக்கு ப்ரோ. 1,39,000ல இருந்து 2018 மாடல் செகண்ட் ஓனர் வெறும் 1,35,000 ரூபாய் நம்ம TDF பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. அது போக நம்ம MT-15லாம் இருக்குங்க. MT-லாம் வெறித்தனமான ஆஃபர் கொடுக்குறோம் ப்ரோ. 2023 மாடலு வெறும் 1,35,000 ரூபாய் கொடுத்துறேன். 2022 மாடல் 1,30,000 பட்ஜெட் கொடுத்துறோம் ப்ரோ. இங்க இருக்க 3 வண்டியில இது வேணா இஎம்ஐல எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு இஎம்ஐனாங்க சென்னை ஐடி ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான். சென்னையில எங்க வேணா இருக்கலாம். ஆனா சென்னை ஐடி ப்ரூஃப் இருக்கு. இங்க டாப்போட லொகேஷன் கூகுள் மேப்ல செல்வி மோட்டா சைதாப்பேட் போட்டாலே வந்துரும். அது மட்டும் இல்லாம இங்க மெட்ரோ சைதாப்பேட் மெட்ரோ பக்கத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். J1 போலீஸ் ஸ்டேஷன் போற வழியில பஜார் ரோட் சொல்லிட்டு சென்டர்ல நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 700 கிலோமீட்டர் டிரைவ் அப்ரிலா RS 457ங்க. இது 2025 மாடலு. ஜஸ்ட் ஒரு 2 month யூஸ்டு வெஹிக்கிள் தான். இது வந்து வரதட்சணையா மாப்பிள்ளைக்கு கொடுத்த வெஹிக்கிள் தான். ஒரு பெஸ்ட் பிரைஸ் இந்த வண்டி கோட் பண்றேன். நீ நியூ வெஹிக்கிள் குயிக் ஷிஃப்டரோட இருக்கு. நம்பர் வரதட்சணையா பைக்லாம் தராங்களா? தராங்க ப்ரோ. நமக்குலாம் தர மாட்டாங்க. அது அப்படிலாம் டேய் நம்மள வாங்க கூடாது. ஆமா ப்ரோ, நம்ம TTF ப்ரோ. TTF வாங்குமா? வேணாம். இது அதெல்லாம் வேணாங்க. பட் இருந்தாலும் வரதட்சணையா அது இருக்கலாம். அப்படிலாம் பைக்லாம் தராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. விஷயம் தான். நம்ம தர மாட்டோம். நமக்கு தர மாட்டாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா. பொண்ணு தந்தாலே போதும் இல்ல.
இந்த வண்டியோட ஸ்பெஷலே நம்பரும் 457 வரும். அப்படியே RS 457. இது நியூ வெஹிக்கிள் 5,55,000. அந்த மாமனாரும் மாமியாரும் அவ்வளவு ஆசையா நம்பரும் சேர்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா அண்ணன் வேணான்னு வித்துட்டாரு. அவங்க ஒரு GT தான் வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா வாங்கிட்டாரு. இது வெறும் GT ரொம்ப நல்ல பைக் தான், பட் ஈவன் தான் அப்படியே ரொம்ப ரொம்ப நல்ல பைக். ஒவ்வொருத்தவங்க ஒரு டேஸ்ட். ஆனா கோப்ரோ ஸ்டிக்கர்ல ஒட்டி கொடுத்துருக்காங்களே ஒவ்வொருத்தவங்க ஒரு டேஸ்ட். அவங்க அதெல்லாம் ஒட்டி கொடுக்கல ப்ரோ. ஓ நீங்க ஒட்டிக்கிட்டீங்களா? நான் ஓட்டல ப்ரோ. கோப்ரோ ஸ்டிக்கர்லாம் மாமனார் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல மாமனார். அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் நீ நியூ வெஹிக்கிள் இதை வாங்க போனீங்கன்னா 5,55,000 ஒரு குயிக் ஷிஃப்டரோட இருக்கு இந்த வண்டி. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல அப்படியே புது வண்டி தான், ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான். 3,98,000 மட்டும் தான் ஒரு பெஸ்ட் பிரைஸா கோட் பண்ணிருக்கோம் ப்ரோ. அது இல்லாம டாமினர்ல 6,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆன வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. டாமினர் 250 இருக்கு. டாமினர்ல 250 அவைலபிளா இருக்கு. ஏகப்பட்ட வண்டி இருக்கு ப்ரோ. ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு கேரண்டடா ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு இடத்துல வந்து வாங்கினா நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். எங்கெங்கயோ நிறைய இடத்துல கடை இருக்கு, கார்பரேட் இருக்கு, எவ்வளவு இருக்காங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாம் நல்லா தான் பண்றாங்க. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ன்றது ஒரு பெஸ்டா இருக்கும் யூஸ்டு பைக் மார்க்கெட்ல. நாளை பின்ன எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு அப்படியே R3 எடுத்து கொடுத்துருங்களா? கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு ஆனா R3 ஓனர்ஸ் கொஞ்சம் எல்லாருமே பிரைஸ் ஜாஸ்தியா தான் சொல்றாங்க. தர மாட்டாங்க ப்ரோ. R3 வண்டி தர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரேட் கம்மி ஆயிடுச்சுங்க. லேட்டஸ்ட் மாடல் வண்டி ஆனந்த தரம் கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்களே பைப்லைங்க. விலை ஜாஸ்தியா இருக்கும் போது சரி அந்த ரேட்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க. நீங்க 1 lakh மேல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் இருந்துட்டு கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட்லயே போயிடலாம்னு பாக்குறேங்க. சரி இன்னும் கொஞ்சம் நமக்கு ரேட்டு கம்மியா கிடைக்கும்ல, அது தம்பி கிட்ட எடுத்துக்கிட்ட EMI-லயும் எடுத்துக்கலாம் நம்ம. ஆக்சுவலி NS200 பத்தி எல்லாம் சொல்லி ஆகணுங்க. ஒரு தரமான பைக் NS200லாம். ஆமா ப்ரோ. இதோட ஸ்டெபிலிட்டியை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஒரு டைம் RX 100 வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வண்டி வந்து பார்த்தா ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்ட்டே ஆகல. ஃப்ரெண்டு கூப்பிட்டேன். ஒயிட் கலர் NS200 வந்து டோ பண்ணாங்க. டோ பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போகும்போது இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் ஜாம் ஆயிடுச்சு. ஜாம் ஆனா என்ன ஆகும்? நான் தான் வந்து பண்ண அந்த பையனுக்கு டோ பண்ண தெரியாது. நான் தான் NS200 எடுத்து டோ பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்லா டோ பண்ணுவேன்னா அந்த ஒரு 80 70 அந்த ஸ்பீட்ல வந்து பண்ண டோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஜாம் ஆனா என்ன ஆகும்? வண்டி என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அந்த ஸ்பீட்ல டக்குன்னு நின்றுமா? டக்கு நின்றுச்சு. நான் வந்து ரைட் காலை வச்சு இப்படி டோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது வண்டி நின்ன உடனே கால் இப்படி மடங்கி வண்டி இப்படி இதுக்குள்ள விட்டுட்டேன். எதுனா ஒரு புல்லு மாதிரி இருக்கும் விட்டுட்டேன். நான் அவ்வளவுதான். வண்டி இன்னைக்கு நம்ம கீழே விழுக போறோம்னு நினைக்கும் போது வண்டி அப்படி இப்படி ஆடி ஸ்டேபிளா வந்து நின்றுச்சு. அவ்வளவு ஒரு ஸ்டேபிளான வண்டி. அந்த இடத்துல என் டீசல் இன்ஜின் புல்லட் நாங்க ரெடி பண்ணி எடுத்து போன புல்லட் அந்த வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா காலி. பட் வந்து NS200 பயங்கரமா தாங்கிடுச்சு. அனில்னே வந்து பார்த்தா எனக்கு NS200 மேல ஒரு லவ்வும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு டாப் அண்ட் கிங். அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அப்புறம் R15க்கும் டியோக்குக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சண்டையில முடிஞ்சிடும். பட் ஈவனும் நல்ல டாப் அண்ட் போகும். நம்ம கிட்ட பஜாஜ் நமக்கு இன்ஜின் குவாலிட்டி வேற. ஆமா அதே மாதிரி டாப் அண்டும் வேற, பிக்கப்பும் வேற. ஆமா ப்ரோ. ஆனா இவனுங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் பிக்கப் கொஞ்சம் நல்லா இருப்பானுங்க. எமகா R15 வெர்ஷன் 4ல ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கு. அங்கேயே ஒரு 10 வெஹிக்கிள் பாத்தீங்க, ஒரு 2 வெஹிக்கிள் இருக்கு. கிளாசிக் 350 23 மாடலு வெறும் 1,49,000 ரூபாய் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறேன். 23 மாடல் ப்ரோ. நீங்க நியூ வெஹிக்கிள் 2,90,000 வருது. 23 மாடல் லெஸ் கிலோமீட்டர் தான். 1,49,000 ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் BMW ப்ரோ. ஜஸ்ட் 5,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆன BMW 2023 மாடலே இன்னைக்கு இந்த நியூ வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரோ. BMல இது ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இப்போ கேஸ் போட்டாங்க. யாரு? RTR RR310 கேஸ் போட்டாங்க. ஆமா, நீங்க எனக்கு தான மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தீங்க. ரெண்டு பேரும் கொலாப் பண்ணி தான் பண்ணாங்க. நீங்க எப்படி அதே மாடல் லெவல்ல எனக்கு பிசினஸ் ஐடி வாங்கல சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ BM என்ன பண்றாங்க? இந்த வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு 600 cc சம்திங் 450 மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடி தரோம். ரீலான்ச் இன்னும் பண்ணல. இந்த வண்டி ஒரு பெஸ்ட் பிரைஸ் தான் ப்ரோ. 2,65,000 வரும் ப்ரோ. 2,65,000 வரும். நீங்க நியூ வெஹிக்கிள்னா 4 lakh சம்திங் இருந்தது. அடுத்தது வந்து சூப்பர் பைக் செக்மெண்ட்ல இருக்கிற பிரைசிங்லாம் சொல்லுங்க. C900 என்ன ரேட்டு ப்ரோ? இது 2022 மாடல் சிங்கிள் ஓனர் ப்ரோ. இன்னைக்கு டேட் வரைக்கும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள். 22,000 கிலோமீட்டர் டிரைவன். ஜஸ்ட் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இனிஷியலா இருந்தா இந்த வண்டி நீங்க EMI எடுத்துக்கலாம் ப்ரோ. சென்னை ஐடி ப்ரூஃப், நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் வேணும். ஆமா ப்ரோ. 2 செட் ஆஃப் டயரும் புது டயர்ஸ் போட்டிருக்காங்க. யூஸ்டு பைக் மார்க்கெட்ல டிமாண்ட் ஆன காரணமே நம்ம தலைவர் தான். நம்ம தலைவரால் தான் இவ்வளவு டிமாண்டா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நல்ல பைக் தான். ஆமா ப்ரோ. அதுலயும் வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸே எக்கச்சக்கமா போட்டிருக்காங்க. பவர்ட்ரானிக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சோ நீங்க வந்து பவர்ட்ரானிக்ஸ் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் பிரைஸ் ப்ரோ. 8.5 லட்சம் ரூபாய் வரும் ப்ரோ.
நீங்க இன்னும் கொஞ்சம் நெகோஷியபிள் கூட பண்ணி பண்ணலாம். தருவீங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த வண்டி டிமாண்ட் ஆன காரணமே நம்ம தலைவர் தான் நல்ல டிமாண்ட் பண்ணி வச்சிருக்காரு. பிரதர் இந்த வண்டியை அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க முடியாத அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கே தெரியாம. இல்ல ஆக்சுவலி Z900 வந்து பாருங்க நல்ல பைக்குங்க, நிறைய ஃபேன் பேஸ் நல்ல பைக் மாதிரி பைக் தெரியுமா இது? தரமான பைக். சோ டிடிஎஃப் எக்ஸாஸ்ட் நோட் கேக்குறீங்களா? வண்டி வந்து ஒரு சிங்கிள் ஓனர். இன்னைக்கு சிங்கிள் ஓனர்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். Z900 2-3 பேர் மேல வாங்கிடுறாங்க. சிங்கிள் ஓனர்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வண்டி நல்ல தெளிவா இருக்குங்க. சோ டயர்ஸ்மே ரெண்டுமே நல்லா இருக்கு, டிஸ்பிளேமே சூப்பரா இருக்கு, வண்டி ஒரு டாப் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கு. டிஸ்க் பேடுமே நல்லா இருக்கு. ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் ப்ரோ இது. நல்லா ப்ராப்பரா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த கலர் ப்ரோ, எனக்கு இந்த கலர் 20,000 கிலோமீட்டர் ஓடியுமே நல்லா இருக்குங்க, புதுசு மாதிரி இருக்கு. நம்ம மெயின்டெனன்ஸ் தாங்க, எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு மேட்டர் இல்ல, நம்ம எப்படி வச்சிருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். இவங்க வாங்கும் போதே வந்து பண்ண ஃபுல்லா சர்வீஸ் ஹிஸ்டரியில செக் பண்ணி தான் வாங்குவாங்க, அதனால நமக்கு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ட்ரையம்ப் இருக்கு ப்ரோ. ட்ரையம்ப் ஒரு பெஸ்ட் பிரைஸா 4,75,000 ரூபாய் கொடுத்துடலாம் ப்ரோ. 4,75,000 பட்ஜெட்ல நீங்க பெனில 600 கிடைக்குது அந்த பட்ஜெட்ல. ட்ரையம்ப்ன்றது ஒரு யூனிக்கான வண்டி. இதோட பர்ஃபார்மன்ஸும் Z900 அளவு இருக்காது, ஒரு அளவுக்கு ரீசனபிளா இருக்கும். எக்ஸாஸ்ட் மட்டும் ட்ரையம்ப் பார்த்துலாம் ப்ரோ. ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் 675 2015 மாடல், செகண்ட் ஓனர் ப்ரோ. இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸா 4,75,000 மட்டும் தான் ப்ரோ வரும். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 30,000 ஓடி இருக்கு ப்ரோ. ஜென்யூன் கிலோமீட்டர் இனி டேட் வரைக்கும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாமே அவைலபிளா இருக்கு. வச்சிருந்த ரெண்டு சூப்பர் பைக் வாங்கும் போது நீங்க டேங்க் ஃபில் பண்ணி தந்துருவீங்களா? பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. சூப்பர். நம்ம டிடிஎஃப் இருந்தா கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. வேற என்னென்னலாம் பண்றீங்க? பைக் யூஸ்டு பைக் சேல்ஸ் மட்டும்தான் ப்ரோ. பையிங் பண்ணலாம் ப்ரோ. உங்க ஃபாலோவர்ஸ் யாராவது விற்கணும்னாலோ நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல இன்ஸ்டன்ட் பேமெண்ட் கொடுக்கறதுனாலும் கொடுத்துலாம். பார்க் அண்ட் செல் அவைலபிளா இருக்கு. ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு வண்டி சேல்ஸ் பண்ணும். ஒரு வண்டிக்கான உண்மையான வேல்யூ தெரியணும். இப்போ சப் டீலர் போயிட்டு அப்படி போயிட்டு கை மாறி வரதுக்கு பதிலாக டைரக்ட் டு டைரக்ட், டீலர் டு கஸ்டமர் டைரக்டா கொடுத்தீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும், வாங்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும். நடுவில் இன்டர்மீடியேட்டர் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பெஸ்ட் பிரைஸ் கேரண்டடா இருக்கும் ப்ரோ. ஓகே, நீங்க சீக்கிரமா நீங்க R3 மட்டும் கண்டிப்பா நான் ட்ராக்ல இறங்கி மாறணும், காட்ட ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பா. உங்களுக்கு யாருக்காவது பைக் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க செல்வி மோட்டார்ஸ் செக் பண்ணி பாருங்க. டியூக் 200 வந்து பண்ணா நீங்க 89,000க்கு எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பண்ணா நீங்க 1 lakh rupeesக்கு வந்து பண்ணா R15 V3 BS6 எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு வண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வண்டி இருக்கு டார்லிங்? ஒரு வண்டி இருக்கு. அப்புறம் 1,05,000 ரூபாய்க்கு வெர்ஷன் 4 அவைலபிள். வெர்ஷன் 4 இருக்கு. ஆமா. நம்ம டிடிஎஃப் நீங்க வெர்ஷன் 4 போய்க்கலாங்க. கிலோமீட்டர்லாம் என்ன ஓடி இருக்குப்பா? 29 ஓடி இருக்கு ப்ரோ. 29 ஓடி இருக்கு. சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே இருக்கு ப்ரோ. ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் தான் ப்ரோ மோஸ்ட்லி எடுப்போம். எல்லாமே முன்னாடி நீங்க செக் பண்ண ஒரு 10 டைம்ஸ் செக் பண்ணி தான் எடுப்பேன். ட்ரஸ்டபிளா இருக்கும், ஒரு கேரண்டடா இருக்கும் ப்ரோ. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ன்றது ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் சின்ன இதுல இருந்து வந்தது. அப்பா அம்மா பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, பெருசா ஒன்றும் கிடையாது. நானும் அண்ணனும் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஓரளவுக்கு சென்னையில ஒரு பெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. வெரி குட். இன்னும் மென்மேலும் போக வாழ்த்துக்கள். ஆக்சுவலி கடை வந்து பண்ண நல்லா கடல் மாதிரி தாங்க இருக்கு. நல்லா இருக்கு கடை. ஆக்சுவலி வந்த உடனே நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, நல்லா பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன் நான் கடையை பார்த்த உடனே. ஸோ டிடிஎஃப் உங்களுக்கு யாருக்காவது செகண்ட் ஹேண்டில் வண்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்பி வந்து தம்பி கடையில் வாங்கலாம். ஏன்னா நானே வந்து பாருங்கள் தம்பி கடையில் தான் வாங்க போகிறேன். நம்ம vlog இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு தடவை போய் டேக் கேர். அவ்வளோ வேகமாக போய் சேஃபாக போங்க. நம்ம ஹெல்மெட் போட வண்டி இருக்காது. பை டிடிஎஃப் லவ் கோம் ஸ்டார்ஸ் பார்த்து பதுமாங்க சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச்.